வெல்கம் டு நாட்டு லைஃப் தமிழ். இப்போ நாட்டுக்கோழி பிஸ்னஸில் தெளிவான இன்கம் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாங்க. 2 டைப்ஸாக நாட்டுக்கோழி வளர்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே மீட்டுக்காக சேல் பண்ணிடுறேன், நான் மீட்டுக்காக வளர்த்துறேன்னா அது ஒரு பர்பஸுங்க. ரெண்டாவது நான் கட்டுக்கு சண்டைக்காக வளர்த்துறேன் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நான் சண்டைக்கு வளர்த்துறேங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா லோக்கலில் இருக்கிற விடைகளோ இல்லை கறிக்கு வாங்குகிற விடைகளோ செட் ஆகாது. அதுக்கு நல்ல லைனேஜில் விடைகள் வாங்கிட்டு நீங்கள் அதுலேருந்து குஞ்சு இறக்கி மெயின் லைனேஜ் உள்ள நல்ல சண்டை செட்டான விடைகள் தான் மெயினுங்க. விடையில் 80% சண்டை செய்யுங்க. வெறும் 20% அதோடைய உருவம் கலர் மட்டும்தான் சேவல் போல் வருங்க. மற்றபடி சண்டை அதோட வீரியம் எல்லாமே விடையாட்டத்தான் இருக்குது. அதனால நீங்கள் நல்ல லைனேஜ் விடையை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் அதனுடைய குஞ்சுகளை இறக்கி ஒரு நல்ல ஒரு 5 ரூபா 20 ரூபா பட்ஜெட்டுக்கு விற்க முடியுங்க. அந்த 5 ரூபா 20 ரூபா பட்ஜெட்டுக்கு விற்கிறதுனாலும் சேவல் அந்தளவுக்கு நல்லா ஹைட்டாக ரன்னிங்கில் நல்லா சண்டை செய்யுங்க. அப்போ நீங்கள் இயர்லி ஒன்க்கா ஒரு 10 சேவல் 5 சேவல் மொத்தமாக நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இன்கமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து நான் மீட்டுக்கு பர்பஸுக்காக வளர்த்துறேன், எனக்கு மீட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிற கஸ்டமர்கிட்டையோ இல்லை பக்கத்தில் காட்டுலையோ சந்தையிலையோ நீங்கள் போய் கேஜி கணக்கில் விடை சேவல் மொத்தமாக வாங்கிட்டு நீங்கள் வளர்த்தலாம். அது ஒவ்வொரு ஏரியா போல் வெயிட்டு எடுக்கிறாங்க ரேட்டு. எங்கள் ஏரியாவில் சீசன் டைமாக இருந்ததுன்னா தீபாவளி, பொங்கல், ஆடி 18 அந்த மாதிரி சீசனாக இருந்தால் பெர் கேஜி 600 வரைக்கும் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் சாதாரணமான நாட்களில் 500 550 குறையாமல் போகுங்க. ஃபிக்ஸடாக நம்ம ஒரு 550 ரூபா வச்சுக்கிட்டோம். நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்க அது 550 ரூபாய்க்கு ரேட்டில் உங்களுடைய குஞ்சுகள் எத்தனை கிலோ வெயிட் வருதோ அத்தனை கிலோவுக்கு நீங்கள் விற்று அமௌண்ட் பார்த்துக்கலாங்க. இந்த 2 டைப்ஸாக கோழி வளர்த்துறதுமே நான் வீட்டில் வளர்த்துறேன் ஊருக்குள்ளே வளர்த்துறேன் அப்படின்னா நீங்கள் ஆசைக்காக வளர்த்தலாம். 2 3 5 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சீக்கிரோ இல்லை நாய் தொந்தரவு அந்த மாதிரி எதுவும் வராது. இல்லை நான் ஃபுல்லாக இதை பிஸ்னஸாக பண்ண போகிறேன், இதுலேருந்து நான் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டுக்கு வளர்த்தினாலும் இல்லை நீங்கள் மீட் பர்பஸுக்கு வளர்த்தினாலும் காடு தான் பெஸ்ட்டுங்க. காடு இருந்து அங்கே நீங்கள் மேய்ச்சலில் விட்டிங்கன்னா உங்களுடைய தீவன செலவும் கம்மியாகும். அடுத்து வெளி மேய்ச்சலுக்கு போனால் கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அந்த இயர்லி ஒன்ஸு சீக்கு வரும், அம்மா நோய், வெள்ளை கழிச்சல், சளி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தாக்கி பிடிக்குங்க. இதே ஊருக்குள்ளே மேயற கோழியாக இருந்தால் அதுக்கான மேய்ச்சல் பத்தாது, நம்ம தீனி அதிகமாக கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு விற்பனை தீனிக்கே நம்ம முக்கால்வாசி செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால் சொந்த கார் இருந்து வளர்த்துறது பெஸ்ட்டு. ஃபுல் டைமாக உங்கள் காட்டில் ஒரு 30 தாய் கோழிகளை வச்சு நீங்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய குஞ்சுகளை எடுத்து மந்த்லி ஒரு நீங்கள் 15 to 20,000 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க. அதில் தீனி ப்ளஸ் உங்களுடைய இதர செலவுகள் எல்லாமே மைனஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கட்டுக்காக வளர்த்துற அப்படின்னா இயர்லி ஒன்ஸு தான் சேவலை விற்க முடியுங்க. அது சீசன் டயத்தில் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி சீசனில் சேவலை அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கட்டுத்தரையில் ஸ்டோர் பண்ணி கட்டுத்தரை போட்டு வச்சு தான் விற்பனை பண்ணுற மாதிரி இருக்குங்க. பிஸ்னஸுமே நல்ல இன்கம் உள்ள பிஸ்னஸ்.